ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்னைய டே எப்படி போச்சுன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் மதுரைக்கு போயிருந்தேன், அப்பாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை தான் நீங்கள் இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் சொல்லுங்க. நல்லா வெயில் அடிக்குது, குளிருதா? பொய் வாய் தரனாலே பொய். வெயில் சூப்பராக இருக்குடா கிளைமேட்டே. கூப்பிடு டாடி. ஹாய் சொல்லு. என்னமோ செய்கிறா, ஆனால் என்ன செய்கிறா தெரியல. ஏய், கூல் சாம்பார் வச்சுட்டு லுக் அட் ஹியர். நம்ம அம்மா தோசைக்கு வந்துட்டு சூப்பரான காம்பினேஷன். இது வந்து தனியாக ஒரு ரெசிபி வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாகவே. ஆனால் ஆக்சுவலாக இவன் செய்யவே இல்லை, அது அம்மா செஞ்சு வச்சாங்க. உடல் வந்து இப்போ நிற்கிறா. கடைக்கு போயிருக்காங்க, வந்து பார்த்துக்கோ சொன்னாங்க. அதனால வந்து பார்த்துக்கோ, சும்மா கிண்டி மட்டும் விடுன்னு சொன்னாங்க. இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்கிறா, நானே செஞ்சேன் அப்படி சொல்கிறா. பார்த்துக்கோங்க மக்களே, பார்த்துக்கோங்க. செஞ்சேன்னு சொல்லலை, செஞ்சுட்டு இருக்கே. தனியாக வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு தான் நான் சொன்னேனே தவிர நான் செஞ்சேன்னு சொல்லலை. பாருங்கள், நீங்கள் ஸ்கிப் பண்ணி பாருங்கள் வீடியோ. முன்னாடி அவன் என்ன சொன்னான்னு. மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம் இனிமேல் தான். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்துட்டு வீடு கூட்டிக்கிட்டு இருக்கா. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தோம் அப்படின்னா வேலையுமே வந்துட்டு நம்மளுக்கு டக்குன்னு முடியும். ஒரே ஆள் இழுத்து போட்டு பண்ணுறதுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம பண்ணலாம். வந்துட்டு இப்போ தானே ஃபஸ்ட் டைம் கூட்டி பழகுற, அதனால தான். பிரதீக்ஷா, குட் மார்னிங். பிரதீக்ஷா, பாப்ஸ் பாப்ஸ். மணி எத்தனை தெரியுமா? 10 ஆயிடுச்சு. இப்போ தான் நீ வந்துட்டு எந்திரிக்கிற. காலை வணக்கம் தாயே. என்ன தோசைமா பண்ணுறீங்க? பிரியா, எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு கூல் சாம்பார் வச்சுட்டாங்க. நான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். தோசைக்கு பார்த்தீங்கன்னா கூல் சாம்பார் வந்துட்டு அம்மா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க. அதை வந்துட்டு தனி ரெசிபியாக நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா தோசை வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு டைமே போகாது. பட் அம்மா வீட்டுக்கு வந்துட்டால் எனக்கு டைம் வந்துட்டு கடகடன்னு ஓடிடும். ஏன்னா அடுத்தடுத்து வேலை இருக்கும். அதனால் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு டைமுமே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இனி பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் வேறு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பாட்டுக்கு நின்று போகிறேன்.
எனக்கு இங்கே வந்தாலே தலைவலி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு. மார்க்கெட் போயிட்டு வர வழியில் தான் பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஆஃபீஸு. ஸோ வந்துட்டோம். அப்பாவையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். எனக்கு பார்த்தீங்கன்னா மசால் பொடி காலி ஆகிடுச்சு. நான் 1 kg அரைக்கிறதுனால எனக்கு கரெக்டாக வரும். ஸோ வந்துட்டு நம்ம 1 kg அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாமேன்றதுக்காக தான் இப்போ வாங்கி நான் காய போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு மசால் பொடி 3லேருந்து 4 மாதத்துக்கிட்டக்கவே தாராளமாகவே வரும். நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்பப்போ அரைச்சிப்பேன். காலியாக பல்காக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு வண்டு பிடிச்சிரும். வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காய போடுறப்ப 3லேருந்து 4 நாள் கிட்டக்க தாராளமாகவே காய போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு நம்மளுக்கு மசால் பொடியில் வண்டு பிடிக்காமல் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் காயெல்லாம் கட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டா. கிச்சன் வந்துட்டு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. டீ வச்சுருக்கேன் இந்த அடுப்பில். வந்துட்டு சாதத்துக்காக தண்ணி வச்சுருக்கேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா இனிமேல் தான் வந்துட்டு சாதத்தை வந்துட்டு க்ளீன் பண்ணணும். டீ குடிச்சிட்டு குக் பண்ணலாம். அப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நமக்கு. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மார்னிங் வந்துட்டு டீ குடிக்க மாட்டேன். ஆஃப்டர்நூன் குடிப்பேன். அப்படி இல்லைன்னா ஈவினிங் குடிப்பேன். ஆஃப்டர்நூன் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அப்படி ஃபீல் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் குடிப்பேன். இல்லைன்னா வந்துட்டு ஈவினிங் தான். மார்னிங் வந்துட்டு எப்போயுமே டீ குடிக்க மாட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு 2 வீக்ஸாக தான் வந்துட்டு இதை வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நல்லாயிருக்கு டீ குடிக்காமல் இருக்கிறது. வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் சேர்த்துக்கலாம். சீரகப்பழம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளி மட்டும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி வச்சிடலாம். ஆனால் வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். சாம்பார் பார்த்திங்கன்னா பருப்பு வந்துட்டு 1 பாதியமாக வந்துட்டு நம்மளுக்கு குழஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம காய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி இது கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு விசில் வரட்டும். நம்ம வந்துட்டு காய்கறி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துக்கோமா, அருகமனை எடுத்துக்கோ. உன்னை தான் சொன்னேன். மொச்சிக்காய் மறுபடியும் நீங்கள் வந்தால் தான் மொச்சிக்காய் கிடைக்கும். என்னம்மா பண்ணுறீங்க? காய் எல்லாத்தையுமே நறுக்க போகிறேன். சமைக்கணும். நம்ம ஊரில் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்குமாம்மா? நம்ம ஊரில் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்குமா? நம்ம ஊரில் கிடைக்காது. அவளை பற்றி எப்படி தூங்கிட்டு இருக்கானு பாருங்க கைஸ். உசிப்பி விடு அந்த பிள்ளைய, வேலை பார்க்கட்டும்ல. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சாம்பாருக்கு தான் வந்துட்டு காய் எல்லாத்தையுமே வதக்க போகிறேன். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சாம்பாருக்கு முள்ளங்கி, கேரட், பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உருளைக்கிழங்கு, அப்புறம் சவுச்சவுக்காய் எல்லாமே வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார் காய் எதுவாக இருந்தாலுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ முள்ளங்கி எல்லாமே நல்லா வந்துட்டு பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. சாம்பாரில் டைரெக்டாக காயை போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்திங்க அப்படின்னா சாம்பார் வந்துட்டு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு வதங்கிடுச்சு.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா பருப்பு வந்துட்டு விசில் போட்டு வச்சுருக்கேன். பருப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதியமாக வெந்திருக்கு. நம்ம காயை போட்டு கொதிக்க விடுறப்ப பருப்பு வந்துட்டு கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க காய் எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் கூட பொடி வாங்கி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இனி வந்துட்டு காய்கறியை விசில் போட தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா அது பாட்டு வெந்துட்டு இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா காயுமே சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூசணிக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை போட்டு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நான் வந்துட்டு பூசணிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நம்ம இந்த பூசணிக்காய் பொரியலுக்கு வந்துட்டு தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. பூசணிக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்துட்டு வேகக்கூடிய பொருள் தான். அதனால் வந்துட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சாப்படி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஸ்பைசஸுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அதுக்காக கலருக்காக கொஞ்சமாக மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூசணிக்காய் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வேக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு வெந்துருச்சு நம்மளுக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அதுக்காக பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி அதே மாதிரி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மசால் பொடியும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேபி பொட்டேட்டோ. அதுக்காக பார்த்திங்கன்னா ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது. நான் வந்துட்டு ஸ்கின்னோடே வந்துட்டு ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்கின்னோடே நம்ம கிரேவி பண்ணி சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேகிற அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதையும் சுருள நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடகடன்னு ஒவ்வொரு அடுப்புலையும் ஒவ்வொரு வேலை வந்துட்டு எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2:30 கிட்டக்க ஆயிடுச்சு. இனி வந்துட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியல், மொச்சிக்காய் கூட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவி, இது கூடவே சாம்பார், ரசம், அப்பளம், பாயாசம் தான். லஞ்சை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளவி கத்துறா. சூப்பராக இருக்கு பாருங்க கிளைமேட்டு. காலையில் ஒரு 12:15 போட்டோம் நம்ம காயறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருக்கும். இதே மாதிரி ஒரு 3 நாள் காய போட்டோம் அப்படின்னா சூப்பர். இங்கே வா, லுக் அட் ஹியர். நல்லா காஞ்சிருச்சா? இப்படி பார்த்தீங்க. பார்த்தீங்களா எப்படி சவுண்டு கேட்குதுன்னு? இதுக்குள்ள உள்ள சவுண்டுமே கேட்கும். அப்போ இப்படி ஒடிச்சோம்னா ஒடியும். அப்போ வந்து லைட்டாக உடஞ்சிருக்கு. இனி வந்து ஒரு 2 நாள் காய போட்டோம்னா இப்படி செஞ்சாலே பார்த்தீங்கன்னா அப்படி உடையும். அதுதான் வந்து கரெக்டான பதம். இதுவுமே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது என்ன கொண்டை? அதாவது ஜிலேபி கொண்டை. பாப்பா வந்து எங்களை தேடி வருது. நாங்கள் வந்து ஒளிஞ்சிருக்கோம்.
எப்படி இது இந்த சைடு இந்த சைடு ஒழிஞ்சிருந்தோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகிறனால பார்ட் 2 வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.